இந்தியாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானம் தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட நாம் கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் தொடர்பா என்ன தகவல், முக்கிய அம்சங்கள் வெளியாக இருக்கு? என்ன நிலவரம் பாரதி ராஜா? கண்டிப்பாக இந்திய பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்கும் DRDO அதில் ஒரு பிரிவுதான் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இது வான்வழி தொடர்பான, குறிப்பாக போர் விமானங்கள் தொடர்பான ஆராய்ச்சியை மேற்கொண்டு அதற்கான விஷயங்களை செயல்படுத்தும். இதில் ஒரு அமைப்பு தான் ஆம்கா. சமீபத்தில் நடைபெற்ற பெங்களூரு விமான கண்காட்சியில் கூட இதன் மாதிரி இடம்பெற்றிருந்தது. ஆம்கா என்பது அட்வான்ஸ்டு மாடர்ன் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட். தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானம். இது 5ஆம் தலைமுறை போர் விமானமாக பார்க்கப்படுகிறது. இதன் மாதிரி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இது 2028 செயல்பாட்டிற்கு வரும். இதற்கான ஆயத்த பணிகள் தொடங்க இருப்பதாக தெரிவித்திருந்தது பாதுகாப்புத்துறை. இந்த நிலையில்தான் முக்கியமான ஒரு முடிவை அறிவித்திருக்கிறது. இந்த ஆம்கா போர் விமானங்களை தயாரிக்கும் பணி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது அரசும் தனியாரும் இணைந்து செயல்படுத்தும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதுக்கு பாதுகாப்புத்துறை ஒப்புதல் அளித்துள்ளதை தொடர்ந்து DRDOவின் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியுடன் தனியார் நிறுவனங்கள் சேர்ந்து இந்த ஆம்கா போர் விமானங்களை உருவாக்க இருக்கிறது. அதிலும் எந்த தனியார் நிறுவனம் வேண்டுமானாலும் இதில் இணைந்து விட முடியாது. இது ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் செயல்படுத்த உள்ளதால் இந்தியாவை சேர்ந்த தனியார் நிறுவனங்களாக இருக்க வேண்டும். அந்த நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையிலேயோ அல்லது கூட்டாண்மை அடிப்படையிலோ, அதாவது பார்ட்னர்ஷிப் அடிப்படையிலேயோ இதை மேம்படுத்தலாம். இந்த ஆம்கா போர் விமானத்தை மேம்படுத்தலாம். அவர்களது நிபுணத்துவம், அந்த துறையில் அவர்களது தனியார் துறையின் நிபுணத்துவம், திறன், அந்த திறனை செயல்படுவதற்கான பணியாக்கம் அனைத்தும் அவர்களிடம் இருக்க வேண்டும். இதை அனைத்தும் ஆராயப்பட்டுதான் அந்த நிறுவனங்களுடன் இணைந்து இந்த ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், இந்தியாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானம் என்பது தனியார் அரசு கூட்டாண்மையில் உருவாகி இருப்பதுதான். ஒருவேளை இது உருவாகி 2008 இந்த போர் விமானம் தயாராகும் பட்சத்தில் அது இந்திய விமானப்படைக்கு மேலும் ஒரு பலத்தை சேர்க்கும். ஏனென்றால் இது விமானப்படை மட்டுமல்லாது கப்பற்படையிலும் இந்த ஆம்கா விமானம் என்பது மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் கடந்த விமான கண்காட்சியின் போது தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. இது 2008 விண்ணில் பறக்கும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கான ஒரு முக்கிய அறிவிப்பாக தனியார் துறையை வரவேற்று அதனுடன் சேர்ந்து அரசும் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.